கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஐயா, நம்முடைய ஜெபங்களுக்கு எப்படி உடனடியாக பதில் வருகிறது? நாம் பேசிக்கொண்டிருக்கும் போதே கர்த்தர் அதை உற்று கவனிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நீங்கள் பேசும் போதே கேட்பேன் என்று சொன்னாரே. நீங்கள் சத்தமிடுவீர்கள், இதோ இருக்கிறேன் என்பேன் சொன்னாரே. நீங்கள் வேண்டிக் கொள்வதை எல்லாம் கர்த்தர் பதில் தருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுவான் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த நல்ல காரியங்கள், அற்புதமான காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து பலிக்கும்படியாய் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து இன்று தியானித்து விட்டு நாம் இன்று ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஐயா, நாம் வேண்டிக் கொள்ளும் போதே நமக்கு உத்தரவை கொடுக்க, வேண்டிக் கொள்ளும் போதே நம் மத்தியிலே நமக்காக செயல்படவும், நமக்காக வழக்காடவும், யுத்தம் செய்யவும் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலங்களிலும் நம்முடைய தேவனாய், நம்முடைய சகாயராய், நமக்கு உதவி செய்கிறவராய் நம்மோடே இருக்கிறவர். இந்த இம்மானுவேலர் என்று சொல்லப்படுகிற நம்மோடே எப்பொழுதும் என்றென்றுமாய் இருக்கிற, நமக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிற இந்த நல்ல கர்த்தர் நாம் வேண்டிக் கொள்வதையும், நாம் விரும்புவதையும், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்யக்கூடிய அற்புதங்களின் ஆண்டவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஒரு எலியா என்கிற அற்புதமான தேவ மனிதன் பலிபீடத்தை செப்பனிட்ட பொழுதே, பாருங்கள், பலிபீடத்தை செப்பனிட்டு அவன் செய்ய ஆரம்பித்த ஆண்டவருடைய நடவடிக்கைகளின்படி அவன் காரியங்களை செய்ய தொடங்கிய பொழுதே வானத்தில் இருந்து அக்கினி இறங்கியது, உத்தரவு பரலோகத்தில் இருந்து வந்தது என்று வாசிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சாமுவேல் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உடனடியாய் உத்தரவு கொடுத்தார். சாமுவேலின் எண்ணங்களுக்கு ஏற்றபடியே கர்த்தர் அவனுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை எல்லாம் தேவ ஜனங்களுக்காக சாமுவேல் என்கிற அற்புதமான மனிதன் மூலமாக ராஜாக்களுக்கு தேவ திட்டங்களை அறிவித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இன்னும் பாருங்கள், சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது ஐயா, வானத்தில் இருந்து தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது. 2 நாளாகமும் 7:1-2 எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று என்று பார்க்கிறோம். இன்னும் பாருங்கள், நெகேமியா ஜெபித்த பொழுது அற்புதமான உத்தரவு. ஐயா, நெகேமியா 1ஆம் அதிகாரத்திலே நெகேமியா ஒரு அற்புதமான ஜெபத்தை செய்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்களானால் கர்த்தருடைய கரம் எங்களோட இருந்தது. ஐயா, ஒரு ஈஸியா, ஒரு லகுவாக ஒரு அரசனிடம் கேட்க முடியாத காரியங்களை, கேட்க முடியாத அற்புதமான, அதிசயமான, அருமையான, பயங்கரமான காரியங்களை நெகேமியா கேட்கிறார். அந்த அரசனோ எல்லாவற்றையும் நெகேமியா கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் நிறைவேற்றினான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதுபோல நாம் நன்றாய் அறிந்திருக்கிறபடி தானியேல் முழங்கால் படியிட்ட பொழுதே வானத்தில் இருந்து உத்தரவு புறப்பட்டது. வானத்தில் இருந்து தானியேல் ஜெபிக்க தொடங்கிய பொழுதே வானத்தில் இருந்து உத்தரவு புறப்பட்டது என்று வாசிக்கிறோமே. இதில் என்ன ரகசியம் இருக்கிறது? ஐயா, இந்த காரியங்களிலே என்ன ரகசியம் இருக்கிறது என்று நாம் நன்றாக தியானித்து பார்த்தோமானால், இன்னும் பாருங்கள், தெபோராள் யுத்தத்திற்கு புறப்பட்ட பொழுதே தாபோர் மலையிலே அந்த அருமையான சகோதரி புறப்பட்டு நியாயாதிபதியாய், யுத்த வீராங்கனையாய் புறப்பட்டு சென்ற பொழுதே வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் இருப்பிடங்களில் இருந்து, தங்கள் அயனங்களில் இருந்து அவளுடைய எதிரிகளோட யுத்தம் பண்ணின என்று பார்க்கிறோமே. எத்தனை ஒரு அற்புதமான, அருமையான, நிச்சயமான ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம், தியானிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இவர்கள் செய்த அற்புதமான காரியங்கள் என்னவென்று நாம் தியானித்து பார்த்தோமானால், பாருங்கள், தானியேல் 9ஆம் அதிகாரம் 20-23 வரை நீங்கள் வாசித்தீர்களானால், தானியேல் இப்படியாக தனக்காகவும் நம்முடைய ஜனங்களுக்காகவும் தேவ சமூகத்திலே மன்றாடுகிறார். ஐயா, தானியேல் மன்றாடி கேட்டுக்கொண்ட எல்லா காரியங்களிலும் கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்ததின் ரகசியம், தானியேல் முதலாக தனக்காகவும், தன்னுடைய குடும்பத்தாருக்காகவும், தன்னுடைய இனத்திற்காகவும், பாவ
பாவ மன்னிப்புக்காக மன்றாடுகிறான். தம்முடைய ஜனங்களின் பாவங்களை அறிக்கையிட்டு, ஒரு நெகேமியா 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் தியானித்து பார்த்தீர்களானால், நெகேமியாவும் அவ்வண்ணமாகவே தேவ சமூகத்திலே தன்னுடைய ஜனத்திற்காகவும் தன்னுடைய தேசத்தின் ஜனங்களுக்காகவும் தனக்காகவும் தேவனுடைய சமூகத்திலே பாவ அறிக்கை செய்து, ஐயா நாங்கள் மீறி நடந்தோம், நாங்கள் இந்த விஷயங்களிலே தவறினோம், இந்த பாவங்கள், இந்த கீழ்ப்படியாமைகள் எங்களை உம்மை விட்டு தூரமாய் தேவ கோபத்திற்கு ஏதுவாய் எங்களை நடத்தின. ஐயா இந்த பாவங்களும் மீறுதல்களும் எங்களை தூரமாய் கெட்ட குமாரனை போல் எங்களை பிடித்து கொண்டு போய்விட்டது. இந்த பாவங்கள் எல்லாம், மீறுதல்கள் எல்லாம் உம்முடைய முகத்தை நாங்கள் தரிசிக்க முடியாதபடி எங்களுக்கு பரிசுத்த குறைவை ஏற்படுத்தின, எங்களை மன்னியும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இன்னும் நீங்கள் விரிவாக தியானித்து பார்த்தோமானால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர்கள் நிச்சயமாய் ஸ்தோத்திர பலிகளை இட்டு அந்த காலங்களிலே என்ன தேவ நியமங்கள் இருந்ததோ அந்த நியமங்களை பூர்த்தி செய்தார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்கள், அந்த எலியாவும் சரி, அந்த சாலமோனும் சரி, பாருங்கள் அவர்களுடைய பலிபீடங்களை அவர்கள் சப்பனிட்டு செலுத்த வேண்டிய பலிகளை செலுத்தி தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்தி விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் அவர்கள் செய்து கொண்ட நிச்சயமாய் அவர்கள் செய்து கொண்ட வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் வானத்தில் இருந்து உத்தரவு உடனடியாக உலகம் பார்க்கும் வண்ணமாக, சுற்றி இருந்த அரசர்களும் மன்னர்களும் ராஜாக்களும் மந்திரிகளும் பார்க்கத்தக்கதாக, முழு உலகமே பார்க்கத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு உத்தரவு அருளி செய்தார். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றும் நாம் பரலோகத்தில் இருந்து உத்தரவு நமக்கு வர வேண்டுமானால் ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, யோசுவா சொன்னது போல இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள், துக்கங்கள், துயரங்களிலே இருந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் உங்களை சூழ ஒரு பெரிய பொல்லாத சேனை போல உங்கள் முழுவதையும் அழித்து விடுவது போல, உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை அழித்து விடுவது போல எத்தனையோ பிரச்சனைகளை உங்களை சுற்றிலும் சூழ இருந்தாலும் சரி, நிச்சயமாய் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, ஐயா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்று என் தெய்வமே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் நீர் எங்களை கழுவும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி எங்கள் விடுதலைக்காக உம்முடைய பரிசுத்த இரத்தத்தையே விலை கிரயமாக கொடுத்து எங்களுக்காகவும் எங்கள் மீறுதல்களுக்காகவும் நீரே கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு குத்தப்பட்டு, ஐயா எங்களுக்காக நீ கேவலமாய் நடத்தப்பட்டீரே. எங்களுக்காக அல்லவோ, எங்கள் பாடுகளை, துக்கங்களை, வேதனைகளை சுமந்து தீர்க்க அல்லவோ நீ கல்வாரி சிலுவையிலே மரித்தீர். மரித்து 3ஆம் நாளிலே ஜெய கிறிஸ்துவாக உயிரோட எழும்பினீர் என்று நீங்கள் பாவ அறிக்கை செய்து உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளும் பொழுது, யோசுவா சொன்னது போல இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் நடுவிலே உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அற்புதங்களை செய்யும்படியாய் உங்கள் ஜெபத்திற்கு உடனடியாக பதில் வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பதில் ஒருவேளை நீங்கள் ஆடிபுள்ளா கேட்கிற மாதிரி வருதோ இல்லையோ, கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை செய்ய ஆயத்தமாகி விடுவார். உங்களுக்காக யுத்தம் செய்யவும் வழக்காடவும், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கவும், எங்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வெற்றி சிறக்க செய்யவும் கர்த்தரே நல்ல சேனாதிபதியாய், கர்த்தரே நல்ல யுத்த வீரனாய், ராஜாதி ராஜாவாய் உங்களுக்கு முன்னே கடந்து செல்வார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆதலினால் தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் உங்கள் ஜெபங்களையும் நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோட ஸ்தோத்திரத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான நீங்க ஒருவேளை புரிந்து கொள்ள முடியாதபடி அல்லது நீங்கள் அறிந்தும் புரிந்தும் காணவும் கூடாதபடி உங்களுக்காக எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தெய்வீக சமாதானம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வந்து சூழ்ந்து கொள்ளும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், தானியேல் 9:21 சொல்லப்பட்டிருக்கிறது. 23 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, தானியேலே நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிய பொழுது கட்டளை
கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். ஓ மைட்டி காட், இப்படியாய் ஒரு அற்புதமான காரியம் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் பாவ அறிக்கை செய்து மீறுதல்களை இருந்து ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும்படியாய், ஒரு மனம் திரும்பி ஞானஸ்தானங்களை பெற்றுக்கொண்டு தேவ கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து தேவ சமூகத்திலே நீங்கள் நிற்கும் பொழுது, கர்த்தர் வானத்தில் இருந்து உங்களுக்கு உத்தரவு அருளி செய்வார் என்பதிலே மாற்றமே இல்லை. வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் கர்த்தரே வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் எல்லா விதமான உபத்திரவங்கள், சோர்வுகள், எல்லா பாடுகளிலும் இருந்து நீங்கள் நிச்சயமாய் விடுவிக்கப்படுவீர்கள். ஓ, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தாரே. இன்றும் அதே அதிகாரத்தை பெற்றிருக்கிற, அதே கிருபைகளை பெற்றிருக்கிற உங்களுக்காக கர்த்தருடைய செவிகள் திறந்தே இருக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளின் மீது, நீதிமான்கள் மீது அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் உங்களுக்காக திறந்தே இருக்கிறது. நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற, விரும்புகிற எல்லாவற்றையும் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் மேலாக கர்த்தரே செய்து முடிப்பார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் மீதும், என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், பதில்கள், ஐயா, இவர்களுக்கு வர வேண்டிய மேன்மைகள் எல்லாம் தாமதமின்றி வந்து சேரும்படியாய், தடையின்றி வந்து சேரும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான உபத்திரவங்கள், எல்லா விதமான கஷ்டங்களும் பாடுகளும், எல்லா விதமான துயரங்களும், எல்லா விதமான போராட்டங்களிலும் இருந்து தேவனாகிய கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய் இன்று ஒரு உத்தரவு பரலோகத்தில் இருந்து உத்தரவு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் நீ சொன்னீங்களே சுவாமி. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் நீ சொன்னீங்களே. என் சித்தத்தின்படி நீங்கள் கேட்கிறது எதுவோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாய் அதை செய்து முடிப்பேன் என்று சொன்ன நல்ல தேவன் இன்றே இதை கேட்கிற இந்த ஜெப வேளையிலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய பரலோகத்தின் பலகணிகள் திறக்கப்படும்படியாய், ஐயா, உம்முடைய வானத்தின் மதகுகள், பரலோகத்தின் மதகுகள் திறக்கப்படும்படியாய், இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனை வேதனைகள், துன்பங்கள், எத்தனை விதமான பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியில் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய், எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து இவர்களுக்கு விடுதலையும் சுகமும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் கொடுக்கும்படியாய் கர்த்தராகிய ஆண்டவர் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நடந்த எல்லா கூட்டங்களிலும் தேவனாகிய கர்த்தர் மகிமையாய் இறங்கி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த உம்முடைய நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பூரண கிருபையும் பூரண சமாதானமும் உண்டாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படியாய், ஐயா, இவர்கள் ஜெபிக்கிற, வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களிலே, பிள்ளைகளுடைய காரியங்களிலே என்ன உத்தரவுகள் வர வேண்டுமோ பரலோகத்தில் இருந்து உத்தரவுகள் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு எலியாவின் சத்தத்தை கேட்டு, ஒரு சாலமோனின் விண்ணப்பத்தை கேட்டு, ஐயா, ஒரு தானியேல் முழங்கால் படியிட்ட பொழுதே உத்தரவு வானத்தில் இருந்து புறப்பட செய்த எங்கள் அற்புதங்களின் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்காய், ஒரு நெகேமியா வேண்டிக் கொண்ட எல்லாவற்றையும் ஒரு ராஜாவின் மூலமாய் நீர் நிறைவேற்றி கொடுத்தது போலவே இவர்களுடைய எல்லா விண்ணப்பங்கள், வேண்டுதல்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. சகாயம் செய்கிறவர்களை ஏற்படுத்தி கொடுப்பீராக. ஐயா, எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து விடுதலையாகும்படியாய் இவர்களுக்கு கடன் கொடுத்தவர்கள், ஆமென் ஆண்டவரே, அவர்களுக்கு இவர்கள் கடன்களை திருப்பி கொடுக்கவும், ஆமென், இவர்களுடைய தண்டற்காரர்களை நீதியுள்ளவர்களாய் மாற்றவும் என் தேவனாகிய
தேவனாகிய கர்த்தர் எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய், எல்லா குடும்ப சிக்கல்கள், பாரங்கள், எல்லா விதமான பிரிவினைகள், உபத்திரவங்கள், தகராறுகள் எல்லாவற்றிலும் இருந்து நீரே இவர்களை விடுவித்து பாதுகாக்கும்படியாய் ஒரு பரலோக உத்தரவு கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் குடும்பமுமாய் திருச்சபையோடு வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நிச்சயமாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாய் ஜெபிக்கிறீர்கள். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாய் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பிதாவின் முகத்தை தரிசிக்க முடியாது. ஆனால் பரிசுத்தம் உள்ளவர்களாய், தேவ பிள்ளைகளாய், விசுவாசத்திலே அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் அவரை அப்ரோச் செய்யும் பொழுது, நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் நல்ல பதில் வரும். நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். நீங்கள் வெட்கப்பட்டாலும் வெட்கப்பட்டு போயிருந்தாலும் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.